ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு கிட்ஸ் லஞ்ச் பாக்ஸ்க்கு என்ன பேக் பண்ணிருக்கேன்னு சொல்லி பார்க்கலாமா? போன வாரம் ஃபுல்லுமே குட்டீஸ்க்கு எக்ஸாம் முடிஞ்சு சாட்டர்டே சண்டே 2 நாள் லீவ். இன்னைக்கு மண்டே மார்னிங் ஸ்கூலுக்கு கிளம்புறாங்க. என் குட்டீஸோட டேஸ்ட் என்னங்கிறது எனக்கு தெரியும். அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி சிம்பிளா இன்னைக்கு ஒரு லஞ்ச் ரெடி பண்ண போறேன். லஞ்சுக்கு தேவையான இன்கிரீடியன்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டு ஃபர்ஸ்ட் 10 மணி ஸ்நாக்ஸ் ரெடி பண்ண போறேன். பாதாம் பாலை குடிச்சிருப்போம். புட்டிங்கா சாப்பிட்டா எப்படி இருக்கும்? ட்ரை பண்ணலாமா? கையளவு பாதாம கொதிக்கிற தண்ணியில ஊற வச்சிருந்தேன். கொஞ்சம் அகரகரையும் தண்ணி ஊத்தி ஊற வச்சிருந்தேன். ஒரு 3/4 லிட்டர் பாலையும் நல்லா கொதிக்க விட்டு வத்த விட்டு கலருக்காக கொஞ்சம் குங்குமப்பூ, தேவைப்பட்ட மஞ்சள் பொடி கூட சேர்த்துக்கோங்க. சுகரையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொதிக்க விட்டுறேன். ஊற வச்ச பாதாம் தோலை நீக்கிட்டு ஜார்ல சேர்த்துறேன். ஊற வச்ச கடல் பாசியும் ஒரு ஏலக்காவையும் உள்ள சேர்த்து பேஸ்டா அடிச்சு எடுத்துறேன். இதை அப்படியே கொதிச்சு 1/2 லிட்டரா வத்திக்கிட்டு இருக்க பால் கூட உள்ள சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிச்சு வத்தி வந்துச்சுன்னா திக்காயிரும். இது அப்படியே ஒரு பாத்திரத்துக்கு மாத்தி நல்லா செட் ஆக விட்டுறேன். நெக்ஸ்ட் லஞ்ச் ரெடி பண்ணிடலாம். இன்னைக்கான ஸ்பெஷல் மட்டர் புலாவுக்கு தேவையான பிரிஞ்சி இலை மட்டும் வீட்டு தோட்டத்துல இருந்து ஃப்ரெஷ்ஷா எடுத்துக்கிடுதேன். இது பிரிஞ்சி இலைன்னு சொல்லுவாங்க, பிரியாணி இலைன்னு சொல்லுவாங்க. கிரேவி புலாவ் பிரியாணிக்குள்ள ஆட் பண்ணி பாருங்க, வாசம் தூக்கலா இருக்கும். பறிச்சுட்டு வந்து பிரிஞ்சி இலைய கழுகிட்டு கட் பண்ணியும் வச்சிருந்தேன். புலாவ் இன்னைக்கு ஓபன் பாட்ல தான் வைக்க போறேன். பேன்ல கொஞ்சமா நெய் விட்டு பட்டை கிராம்பு ஏலக்காய் சோம்பு மிளகு முந்திரி பருப்பு 2 வதக்கி விடுறேன். நெக்ஸ்ட் ஸ்லைஸ் பண்ணி வச்சிருக்கிற வெங்காயத்தையும் கட் பண்ணி வச்சிருக்கிற பிரிஞ்சி இலையும் ஒரு பச்சை மிளகாவையும் உள்ள சேர்த்து நல்லா வதக்குறேன். வெங்காயம் கொஞ்சம் கலர் மாறினதும் எடுத்து வச்சிருக்கிற ஒரு கப்பு பட்டாணியும் கொஞ்சம் உப்பு கறி மசாலா பொடி சேர்த்து 2 நிமிஷம் வதக்கி விட்டுட்டு ஒரு கப்பு பாஸ்மதி அரிசிக்கு 2 கப்பு கொதிக்கிற தண்ணின்னு அளந்து உள்ளேயும் சேர்த்துட்டு கொதி வந்த பிறகு அரிசியும் சேர்த்துருதேன். கொஞ்சம் மூடி விட்டு வேக விடுறேன். 3/4 பாகம் வெந்த பிறகு தம்லையும் வச்சிருந்தேன். இது ரெடி ஆகுறதுக்குள்ள இது கூட தொட்டுக்கிட்டதுக்கு எக் ரோஸ்ட் ரெடி பண்ணிடலாம். எக் ஃபர்ஸ்ட் அவிச்சு எடுத்துக்கலாம். இதுக்கு எக் டைமரை யூஸ் பண்றேன். இது எதுக்குன்னா எக் ஓவர் குக் ஆகாம இருக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். முட்டை வேக ரெட் கலர்ல இருக்க டைமர் எல்லோ கலர்ல மாறும். எக் எந்த ஸ்டேஜ்ல வேணுமோ அதுக்கு தக்கன ஆஃப் பண்ணி ஆற விட்டுட்டோம்னா பெர்ஃபெக்ட்டா எக்கும் ரெடி ஆயிரும். கொஞ்சம் ஆற விட்டுட்டு உடைச்சும் எடுத்து வைக்கேன். அன்னைக்கு முட்டையை 2 கட் பண்ணி வைக்கேன். நீங்க முழுசா கூட ஃப்ரை பண்ணிக்கலாம். பேன்ல கொஞ்சமா தேங்காய் விட்டு லோ ஃபிளேம்லயும் வச்சுட்டு வத்தப்பொடி சீரக பொடி உப்பு 2 மிக்ஸ் பண்ணி விட்டு கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்து எண்ணெய் சூடாக மசாலா கொஞ்சம் பொரியும். அந்த சமயத்துல நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற முட்டையும் உள்ள சேர்த்து 2 சைடும் நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துருதேன். ரொம்ப சிம்பிளா தெரியும், ஆனா டேஸ்ட் பக்காவா இருக்கும். இது கூடவே சிம்பிளா ஒரு சாலட் கேரட் குக்கும்பர் பல்லாரி கெட்டி தயிர்ல மிக்ஸ் பண்ணி எடுத்துருதேன். இது கூட உப்பு சேர்க்கல, தேவைப்பட்டா நீங்க சேர்த்துக்கோங்க. தம்ல வச்சிருந்த புலாவோ சூப்பரா ரெடி ஆயிட்டு. ரெடி பண்ண லஞ்சுக்கும் ஸ்நாக்ஸையும் பாக்ஸ்லையும் எடுத்து வச்சு கொஞ்சம் ஆற விட்டுறேன். ஆற வச்சிருந்த புட்டிங்க ஒரு 1/2 மணி நேரம் ஃப்ரிட்ஜ்லயும் வச்சு எடுத்திருக்கேன். சூப்பரா செட் ஆயிருக்கு. சைட மட்டும் லைட்டா இலக்கி விட்டுட்டு அப்படியே பிளேட்டுக்கு மாத்தி குட்டி குட்டியா கட் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் குக்கி கட்டரை வச்சு கட் பண்ணேன். சூப்பரா வந்திருந்து. இருந்தாலும் குட்டி குட்டியா பீஸ் போட்டா இன்னும் நல்லா இருக்கும்னு பீஸ் போட்டு அந்த பாக்ஸ்லயும் பேக் பண்ணிருக்கேன். ஜெசிகாவோட டேஸ்டிங் டைம். என் குட்டீஸ்க்கு என்ன சமைச்சா பிடிக்கும், அது என்ன டேஸ்ட்ல இருந்தா பிடிக்கும்னு எனக்கு தெரியும். அதை பொறுத்து தான் எல்லாமே ரெடியும் பண்ணிருப்பேன். ஃபைனலா ஜெசிகா டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு அவ கொடுக்குற அந்த எக்ஸ்பிரஷன் என்னோட எஃபர்ட்டுக்கு அவ கொடுக்குற கிரெடிட்ஸா நான் ஃபீல் பண்றேன்.